இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 9ல இருக்கக்கூடிய த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ல 2-3 பேர் பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா இந்த வீடியோ. நம்மளோட லைஃப்க்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் எது அமையுது, ஒரு அடிப்படையா எப்படி அது உருவாச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு செல் அப்படிங்கிறனால தான். செல் அப்படின்னா என்னன்னா அணு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஹியூமன் பாடி ஆகட்டும், பிளான்ட்ஸு, மரம், செடி, கொடி, அனிமல்ஸ் எல்லாமே நிறைய அணுக்களால் உருவானது தான் இந்த பாடிஸ், இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே. சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, செல்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சரல் எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷனல், பயாலஜிக்கல் யூனிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் வந்து ஃபுல் ஓவராலாக கவர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான லெசன். ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து சூப்பராகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான லெசன் தான். சரியா? நம்மளோட ஹியூமன் பாடி வெளி தோற்றத்தை பார்க்குறோம் இல்லையா? ஸோ பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா செல்லுல இருந்து. ஸோ செல்லுக்கு மேலே டிஷ்யூ இருக்கு, டிஷ்யூக்கு மேலே ஆர்கன்ஸ் இருக்கு. ஆர்கன்ஸ் தான் உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்கனிசம் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு உயிர் வந்து ஒரு உயிரினமா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு ஹியூமன் பாடி ஆகட்டும், எல்லா ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து உருவாகுது. சரியா? இந்த செல் வந்து உருவாக்குனது யாரு, கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல செல் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா ராபர்ட் ஹூக் அப்படின்றவங்க. எந்த வருஷத்துல வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1665 1665 ஆண்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ற மாதிரி மைக்ரோஸ்கோப் அது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ இவர் ராபர்ட் ஹூக் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னைத்தானே ஒரு செல்ஃபா ஒரு டிசைன் பண்றாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து டிசைன் பண்றாங்க. அது ஒரு பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா? இதுதான் அவர் தயாரிச்ச உருவாக்கின ஒரு மைக்ரோஸ்கோப். சரியா? ஸோ இதுல வந்து ஒரு தின் ஸ்லைஸ் ஆஃப் கார்க், அதாவது ஒரு வகையான மரத்தோட ஒரு சின்ன பகுதி, இதை வந்து மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்க்குறாங்க. ஜூம் பண்ணி பார்க்குறது, எக்ஸ்ட்ரீம் ஜூம் தான் மைக்ரோஸ்கோப் இல்லையா? ஸோ ஜூம் பண்ணி வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து வச்சு பார்க்கும்போது இந்த கார் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காருக்குள்ள அந்த அணுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஹனி கோம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைய பாக்ஸ் செக்மெண்டால உருவான மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு அமைப்புல இருக்கும் இல்லையா? அந்த தேன் கூடு மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அந்த கார்க்கும் வந்து இருந்துச்சான். ஸோ நிறைய பாக்ஸால ஆனதான் இந்த கார்க் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பாக்ஸால் ஆயிருக்கு இல்லையா? அதுல ஒவ்வொரு பாக்ஸுமே இது வந்து ஒரு செல், ஒரு அமைப்பு, ஒரு அணு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து செல் அப்படின்னு பெயரும் வைக்கிறாங்க. லாட்டின் மொழியில வந்து செல் அப்படின்னா லிட்டில் ரூம் அப்படின்னு அர்த்தமா. ஸோ முதல்ல செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக் தான். எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா கார்க் அப்படின்ற அந்த மரத்தோட பகுதியில இருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த பாக்ஸுக்கு பேரு தான் செல் அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சின்ன பீஸ்லயே நிறைய செல்ஸ் வந்து இருக்கு. அப்போ நிறைய அணுக்கள் இருக்கு. அப்போ இந்த மரத்துக்குள்ள வந்து எவ்வளோ அணுக்கள் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸுமே நிறைய செல்ஸால உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தியரியை வந்து இவர் வந்து எடுத்து சொல்றாங்க. இவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னமோ சின்னதுதான், நான் பார்க்கும்போது இதுதானே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு தோணும். ஆனா நம்மளோட சயின்ஸுக்கு வந்து இந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உயிரினம் அணுக்கள் எப்படி இருந்துச்சு, என்ன ஏது, இது எப்படி உருவாச்சுன்னே தெரியாம இருந்துச்சு இல்லையா? ஸோ இவர் தான் முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தது, செல் அப்படின்னு பேர் வச்சு. இது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அமைப்புகள் இருக்கு, செல்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து இவர் தான். வாட் ஆர் லிவிங் ஆர்கனிசம் மேட் அப் ஆஃப்? நம்மளோட லிவிங் ஆர்கனிசம் எதுவால இதாகப்பட்டதுன்னு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா சொல்றாங்க. ஒரு சின்ன ஆனியன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது அவுட்டர் லேயர் வந்து உரிச்சிடணும். உரிச்சிட்டு அளவுக்கு கூட அந்த அவுட்டர் ஸ்கின் சொல்லுவோம், எபிடர்மஸ் அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நான் உங்களுக்கு இந்த வீடியோவே காமிக்கிறேன் பாருங்களேன், ரொம்ப அழகா புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் என்னோட வாய்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து பாருங்க. இதுல இந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா? அது பேரு வந்து சாஃப்ரரின் சொல்யூஷன் அப்படிங்கிறது. சாஃப்ரரின் சொல்யூஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மைக்ரோஸ்கோப்ல வைக்கும் போது அந்த வெங்காயத்துல இருந்து ஒரு சில ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுறத தடுக்கிறதுக்காக, ஒரு கிளியர் பிக்சரைசேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஒரு சொல்யூஷன் ஆட் பண்றாங்க. ஓகே? ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அழகா தெரியும். இந்த ஆனியன் எபிடர்மஸ், இந்த ஆனியனோட செல்ஸ் வந்து எப்படி இருக்கு, எந்த ஒரு அமைப்புல இருக்கு, எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும் இல்லையா? சூப்பர். ஸோ இப்படிதான், இதான் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டியாகவும் கொடுத்துருப்பாங்க.
இப்போ நீங்க இதே விஷயத்த இப்போ குட்டி சைஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோமா, இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்து பார்த்தாலுமே, ஆனா அந்த செல்லோட அமைப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பாக்ஸ் சைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது சின்னது பெருசு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வேற்றது மாதிரி ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆனியன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஆனியனோட ஒரு பேசிக் பில்டிங் யூனிட் அப்படின்னு சொல்றது. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனியன் மட்டும் கிடையாது. ஆனியன்ல மட்டும் தான் இது மாதிரி செல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லா ஆர்கனிசம்ஸ்லையும் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸையும் இதே மாதிரி நிறைய செல்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஆர்கனிசம், ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்குது. இது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸமா தான் இருக்கு. நிறைய சேர்ந்தாதான் ஒரு உயிரினம் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏதோ ஒரு உயிரினம் சிங்கிள் செல்லால கூட அது வந்து எந்த உதவியோடு இல்லாம கூட அது வந்து சஸ்டைன் ஆகி வாழ முடியும். ஸோ அதை நம்ம வந்து ஃபியூச்சர் இப்போ போக போக வந்து படிப்போம். சரியா? ஸோ ஆர்கனிசம் வந்து மொத்தம் ரெண்டா பிரியும். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். யூனிசெல்லுலார்ங்கிறது சிங்கிள் செல், நான் சொன்னேன் தெரியுமா? சிங்கிள் செல் மூலியமா கூட உயிர் வாழக்கூடிய லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கு. மல்டி செல்லுலார் அப்படின்னா மெனி செல்ஸ், நம்மளோட ஹியூமன், மங்கி, எலிஃபென்ட்ஸ், கவ், என்னது ட்ரீஸ், பிளான்ஸ், இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் மெனி செல்ஸ் ஆர்கனிசம்ஸ். யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ஆர்கனிசம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அமீபாலாம் இருக்கு இல்லையா? அமீபா. ஸோ இது வந்து வெறும் சிங்கிள் செல் தான், ஆனால் அது வந்து உயிர் வாழும் தன்மை கொண்டது. இது ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ். அதுக்கப்புறமா பாரமிசியம். ஸோ இதே மாதிரி இது எல்லாமே, இந்த பாக்டீரியா எல்லாமே வந்து சிங்கிள் செல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் தான். ஸோ ஒரு உயிரினம் அப்படிங்கிறது சிங்கிள் செல்லாலையும் மேடப் ஆயிருக்கும், மல்டிபிள் செல்லாலையும் மேடப் ஆயிருக்கும். இந்த செல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குமா பார்த்தா அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு தன்மைக்கு இப்போ இந்த கார்போட பார்க்கும்போது ஹனிபி ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. நம்ம ஆனியனை பீல் பண்ணிட்டு அதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அதோட ஷேப் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு அந்த பொருளுக்கும் மெட்டீரியலுக்கும் அந்த ஒவ்வொரு செல் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. இந்த செல் பத்தின டிஸ்கவரிஸ்ல நிறைய வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன் அவங்கள பத்தின ஒரு சும்மா ஒரு ரீகால் போயிட்டு வந்துடலாம். ராபர்ட் ஹூக் தேர் ஆஃப் 1665ல வந்து செல்லை வந்து டிஸ்கவர் பண்றாங்க. அதுக்கு வந்து செல் அப்படின்னு பேரும் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் ஆண்டன் வான் லீவென்ஹூக் இவங்க வந்து புரோட்டோசுவா அப்படின்றது வந்து டிஸ்கவர் பண்றாங்க. பாக்டீரியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லிவிங் செல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ராபர்ட் அப்படின்றவங்க 1831ல வந்து செல் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து டிஸ்கவர் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் இவங்க வந்து அந்த செல் தியரியை வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க, எல்லாருக்கிட்டையும் பரிந்துரைக்கிறாங்க. போர்கஞ்சி இந்த இயர் ஆஃப் 1839ல வந்து புரோட்டோபிளாசம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே 1 மார்க்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வந்து ஹியூமன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு ஹியூமன்ஸ் தானே. இப்போ வெங்காயத்துல வந்து நம்ம மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா விதமான அந்த செல் ஸ்ட்ரக்சருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ஹியூமன்ஸ்ல அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. நம்ம ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாமே சரியா. ஸோ இது எல்லாருக்கிட்டையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வெவ்வேறு செல் வகை வந்து செல்லோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து மாறுபடுமா. ஸோ பிக்சர்ல பாருங்களேன், நர்வ்ஸ் செல் ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, ஓவம் அந்த செல் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கு, ஸ்பெர்ம் வேற மாதிரி இருக்கு, ஃபேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான செல்ஸ் கூட பாருங்களேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், பிளட் செல்ஸ் வேற மாதிரி இருக்கும், மசில் செல்ஸ் வேற மாதிரி இருக்கும், போன் செல்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நிறைய வகையான செல்ஸ் இருக்கு, டாப் டு பாட்டம் நிறைய கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. ஆனா அது ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த செல்ஸ் எல்லாமே வந்து மாறுபடுது. சரியா? செல்ஸ்க்கு வந்து அதோட ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து அதோட இம்பார்ட்டன்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து மாறுபடும். அதாவது ஒரு சில செல்ஸ் லைக் அமீபா இருக்குல்ல, இது எப்பவுமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடியது, அந்த ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும், நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா. இதே மாதிரி ஒரு சில கேசஸ்ல எல்லாமே செல்ஸோட ஷேப் வந்து நிறைய இருக்கும், கம்மியா இருக்கும், பிக்சரா இருக்கும், பெகுலரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே காணப்படுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், பிக்சர்ல காணிக்கலையா, இது ரொம்ப டிபிக்கல் ஷேப்பா இருக்கும், பார்க்கும்போது ஏதோ நரம்பு மாதிரியே இருக்கும். ஸோ நர்வ் செல்ஸ் சரி ரொம்ப டிபிக்கல் ஷேப்பா வந்து இருக்கும். ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்ஸுக்குமே அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நம்ம பாடியில எப்படி ஒவ்வொரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்பு வந்து எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதே மாதிரிதான் செல்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறி மாறி அது வந்து தன்னைத்தானே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டு போகும். ஸ்டொமக் என்ன பண்ணும், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து செல்
ஆர்கானலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் இது. ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ஸ்பெஷல் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அது பேர் என்னதுன்னா செல் ஆர்கானலிஸ் அப்படிங்கிறது. இந்த செல் ஆர்கானலிசம் தான் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது. அதாவது ஒரு நியூ மெட்டீரியல் வந்து செல்லுக்கு கொடுக்கறதாகட்டும், இல்லைன்னா வந்து வேஸ்ட் மெட்டீரியலை வந்து செல்ல இருந்து ரிமூவ் பண்றதாகட்டும், இதே மாதிரி முக்கியமான வேலைகள் எல்லாமே இந்த செல் ஆர்கானலிசிஸ் அப்படின்னு பண்றது. இப்ப நம்ம வந்து மனுஷன் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகி போகணும். அப்பதான் உடம்பு வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த செல்லுக்கு வந்து ஏதோ ஒரு புது மெட்டீரியல் வருது அப்படின்னாலுமே அது ப்ராப்பரா கிளியரிங் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வேலைப்பாடு அப்படிங்கிறது கரெக்டா நடக்கணும் இல்லையா? ஸோ அப்போதான் வந்து நல்ல செல் நல்ல வேலை பார்க்குது அப்படின்னு அர்த்தம். செல்லுக்கு முக்கியமா அதை பண்ணக்கூடியது என்னது? செல் ஆர்கானலிசிஸ் அப்படிங்கிறது. இந்த செல் ஆர்கானலிசிஸால தான் செல்கள் வந்து வாழ்றதுக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுனால முடியும். ஸோ நம்மளோட உடம்புல இது வந்து இந்த ஒரு செல் ஆர்கானலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரியா? இந்த செல்லை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம காமனா அந்த 3 சிறப்பம்சங்கள் வந்து எல்லா செல்லையுமே பார்க்க முடியும். இப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஏகப்பட்ட நர்வ் செல், போன் செல், ஃபேட் செல், இந்த மாதிரி ஏகப்பட்டது பார்த்தோம். எல்லாமே வெவ்வேறு ஃபங்க்ஷன், எல்லாமே வெவ்வேறு ஷேப்ஸ், சைசஸ், நம்பர்ஸ்ல வந்து மாறுபடுது. ஆனா இந்த ஒரு 3 சிறப்பம்சங்கள், இந்த ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து பொதுவாகவே காமனா எல்லா செல்லுமே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது, சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கறது டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். சரியா? முதல்ல வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங், ஒரு செல்லை வந்து வெளிப்புறமா ஒரு கவரால ஒரு துணியால மூடப்பட்டிருந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது. இது ஒரு செல்லோட அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஒரு ஸ்கின் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த செல்லுக்கு ஒரு ஸ்கின் மாதிரி அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை செப்பரேட் பண்றது இந்த செல் தான் இல்லையா? இந்த இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது. ஸோ இட் அலோஸ் த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். ஸோ செல்லுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உள்ள வரணும், வெளியே போகணும் அப்படிங்கும்போது தாண்டி தான் போக முடியும். என்ன தாண்டி தான் தொடுறா அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு சுவர் இருக்கிற மாதிரி இந்த பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி தான் உள்ளயோ வெளியவோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போகணும். சரியா? ஸோ செல்லுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எதால மேடப்பானதுன்னு பார்த்தா ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸான புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான மாலிகுல்ஸால உருவாக்கப்பட்டது அந்த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்ல ஒரு சில என்ட்ரி எக்ஸிட் மூமெண்ட் எல்லாம் நடக்கும்னு சொன்னாலே, ஸோ அது எப்படி நடக்குது, எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே செல்ல இருந்து மூவ் இன் மூவ் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். சில சப்ஸ்டன்சஸ் ஆன இந்த கார்பன் டை ஆக்சைடா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆக்சிஜன், இது எல்லாமே ஒரு கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த மெம்பரேனுக்குள்ள வந்து போயிட்டு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. இது ஏற்படும் போது ஒரு ஸ்பான்டோனியஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். அதாவது ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹை கான்சென்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் லோ. ஓகே, ஒரு இடத்துல அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து அந்த லோவாக இருக்கிற இடத்துக்கு வந்து சீக்கிரமாக அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பான்டோனியஸ் மூவ்மெண்ட்ல வந்து ஏற்படும். இது பேர் தான் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட செல்ஸுக்கும் வந்து இதே மாதிரி நடக்கும். ஒரு சில சப்ஸ்டன்சஸ் ஆனால் இந்த CO2 இருக்கு இல்லையா? CO2 அப்படிங்கிறது என்னது? ஒரு செல்லுலாருக்கு வேஸ்டான ஒரு விஷயம். இந்த ஒரு செல்லுல இருந்து இந்த CO2வை இப்ப வெளியேற்றி ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். ஸோ அது என்ன பண்ணும்னா அது எல்லாமே அக்குமுலேட் ஆகி என்னது, அந்த CO2 எல்லாமே அக்குமுலேட்னா ஒன்னா சேர்ந்து ஒரு ஹை கான்சென்ட்ரேஷன் வந்து செல்லுக்குள்ள வந்து உண்டாக்குது. ஸோ செல்லுக்கு வெளியே வந்து செல்லுல இருந்து அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல அந்த CO2 கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, உள்ள இருக்கிறத விட வெளியே வந்து கம்மியா இருக்கு. ஸோ there is a difference between concentration of CO2 inside and outside the cell. இல்லையா? வித்தியாசம் வந்து வேறுபடுதா? அப்போ என்ன செய்யும் அப்படின்னா இந்த CO2 வந்து உள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே வந்து தள்ளுமா. ஏன்னா என்னது இது? டிஃப்யூஷன்னா என்னது? இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹை ரீஜன் டு லோ ரீஜன் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ வெளியே இருக்கக்கூடிய CO2 கம்மியா இருக்கறனால உள்ள CO2 அதிகமா இருக்கறனால அது வந்து ஈஸியா வந்து வெளியே தள்ளுது. இந்த ஒரு ப்ராசஸ் தான் டிஃப்யூஷன் சொல்லும். இது கார்பன் டை ஆக்சைடுக்கு அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் பொருந்தும்.
வெளியே வந்து கம்மியா இருந்துச்சு, சாரி வெளியே வந்து அதிகமா இருந்தது, உள்ள வந்து இப்ப அதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கும்போது என்ன ஆகுனா வெளியே இருந்து உள்ள தள்ளிடுவான். ஸோ ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து நடக்கும் இந்த கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ்ல. ஸோ இதுதான் வந்து டிஃப்யூஷன் சொல்லுவோம். இதே மாதிரி வாட்டருமே இந்த லா ஆஃப் டிஃப்யூஷனை வந்து ஒபே பண்ணுது. இதுல வந்து இந்த கேஷியஸ் பர்பஸை தாண்டி இந்த வாட்டரும் மூவ்மெண்ட் உள்ள வெளியே போயிட்டு வர்ற வேலை எல்லாமே பண்ணோம் இல்லையா. ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இந்த செலக்டிவ்லி பெர்மரபிள் மெம்பரேன்ல போயிட்டு வர்றது வந்து அஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டிஃப்யூஷன், இது அஸ்மாசிஸ். ஓகே, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது வந்து டிஃப்யூஷன், லிக்விட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது வந்து ஆஸ்மாசிஸ். புரியுதா? ரொம்ப ஈஸி தான். இந்த மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு 3 சொல்யூஷன் வந்து கம் அக்ராஸ் ஆகுது. அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். முதல்ல வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன், இரண்டாவது வந்து ஐசோடானிக் சொல்யூஷன், மூன்றாவது வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். முதல்ல வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இஃப் த மீடியம் சரௌண்டிங் ஆஃப் செல், ஓகே, அந்த செல்லுக்குள்ள இந்த சரௌண்டிங்ல வந்து அந்த வாட்டர் வந்து ஹை கான்சென்ட்ரேஷனா இருக்கு செல்ல கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு பார்த்தா, அப்போ அவுட் சைட் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப டைல்யூட்டா இருக்குமா. ஸோ டைல்யூட்டா இருக்கும்போது செல் என்ன பண்ணிக்குமா, வாட்டர் எல்லாமே வந்து கெயின் பண்ணிக்குமா. ஸோ இதுதான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லும். If the medium surrounding of cell has higher water concentration than the cell, means outside solution is very dilute. Okay, so இதுதான் வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஹைப்போடானிக் சொல்யூஷன்ல வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆகும், அங்க இங்கன்னு எல்லாமே போகும். ஸோ இந்த டைம் செல் என்ன ஆகும்னா ஸ்வெல்லப் ஆக ஆரம்பிக்குமா. அப்படியே அது இருக்கிற தன்மையில இருந்து ரொம்ப பெருசா கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஐசோடானிக் சொல்யூஷன். ஸோ இந்த ஒரு மீடியம் எக்ஸாக்டா செல்லுக்குள்ள எந்த அளவுக்குள்ள ஒரு வாட்டர் கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதே வாட்டர் லெவல் மூவ்மெண்ட் மட்டும் தான் எந்த இடத்துலயும் இருக்கும். ஸோ அதனால இதை வந்து ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும். சரியா? ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்து செல் மெம்பரேன்ல வந்து போத் டைரக்ஷன்ல வந்து போயிட்டு வரும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே இருக்கும். ஸோ எந்த அளவுக்குள்ள உள்ள போகுதோ அந்த அளவுக்குள்ள வெளியே இருக்கும். அமௌண்ட் ஆஃப் கோயிங் இன் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கோயிங் அவுட் அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ செல்லு வந்து இந்த இடத்துல அது வந்து பெருசாகிறதோ சின்ன ஆகுறதோ எதுவுமே இருக்காது, கான்ஸ்டன்டா அது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னது, ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது. மூணாவது வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு மீடியம்ல வந்து ஒரு லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் லெவலா இருக்கு செல்லை விட அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்து அந்த மெம்பரேன்ல வந்து போத் டைரக்ஷன் போயிட்டு வரும். ஆனா என்ன அப்படின்னா உள்ள வர்ற வாட்டரை விட வெளியே தள்ளுற வாட்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த செல்லோட ஷேப் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்குமா, சுருங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுமா. இப்போ நம்ம இது ஒரு சொல்யூஷன் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா நம்ம வந்து படிச்சிடலாம். ஸோ இது படிச்சோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஆக்டிவிட்டி 5.3 அப்படிங்கிறது. ஸோ அஸ்மாசிஸ் வித் அன் எக், ஒரு எக்கை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு எக்கை முதல் என்ன பண்ணணும்னா அந்த வெளியே இருக்கக்கூட ஷெல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பேக்கரில் போட்டுட்டு இந்த டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதை வந்து போர் பண்ணணும். ஸோ ஊற்றியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து முட்டை ஓடு இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த ஷெல் இப்போ உருவானது எப்படி இதால மேடப் ஆனது அப்படின்னு பார்த்தா அந்த எக்கை வந்து கால்சியம் கார்போஹைட்ரேட்டால வந்து மேடப் ஆனது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த எக்கை, இப்போ இந்த ஷெல் ரிமூவ் ஆயிட்டு இப்போ இந்த எக்கை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு பியூர் வாட்டர்ல வந்து உள்ள போட்டுருங்க. ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த எக்கு வந்து என்ன ஆகும்னா நல்லா ஸ்வீட் ஆயிருக்குமா, நல்லா விரிஞ்சு இருக்குமா, அதோட இருக்க நிலையில இருந்து கொஞ்சம் உஸ்ன்னு கொஞ்சம் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அதுக்குள்ள நிறைய வாட்டர் எல்லாமே வந்து உள்ள போயிருக்கும் இல்லையா, அதை பாஸ் த்ரூ ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது. இப்போ இதை இப்போ பியூர் வாட்டர்ல பண்ணோம் இல்லையா, இப்போ ஒரு சால்ட் சொல்யூஷனோ இல்லைன்னா ஒரு சுகர் சொல்யூஷனோ, அதாவது தண்ணியில ஒரு சுகரை கலந்துட்டு அப்படி இல்லைன்னா தண்ணியில ஒரு சால்ட்டை கலந்துட்டு அந்த இது அப்போ வந்து சொல்யூஷன் அது இல்லையா, அந்த சொல்யூஷனுக்குள்ள இதே மாதிரி இந்த ஷீல்டு இல்லாம அந்த முட்டை ஓடு இல்லாம அந்த எக் இருக்கு தெரியுமா. ஸோ இந்த எக்கை நீங்க வந்து போட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதுல வந்து எக் என்ன இருக்கும்னா அதோட நிலையில இருந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இந்த டைம் வந்து அதோட நிலையில இருந்து அப்படியே ரொம்ப கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குமா. ஏன்னா
உள்ள வந்திருக்க தண்ணியை விட வெளியே போற தண்ணி அதிகமா இருக்கும். ஏன்னா சால்ட் சொல்யூஷனோட அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பியூர் வாட்டர்ல அதோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா சால்ட்டுல வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கறதுனால அந்த தண்ணி வந்து வெளியே போறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கனால ஸோ உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எங்க வந்து சுருக ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ இதை வந்து நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எங்களை நம்பி முட்டைலாம் தர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு வேண்டாம், சிம்பிள் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உலர் திராட்சை இருக்கு இல்லையா, இந்த ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ரெண்டு 3 கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அது வீட்டில் கேட்டால் கொடுப்பாங்கல்ல. ஸோ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெறும் தண்ணியில், ஒரு பிளெயின் வாட்டரில், ஒரு நார்மலான ஒரு வாட்டரில் வந்து இந்த 2-3 கிரேப்ஸ் தூக்கி வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு கிளாஸில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வாட்டரில் வந்து சுகர் அப்படி இல்லைன்னா சால்ட் ஏதாவது ஒன்று ஓகே எடுத்துட்டு இந்த 2-3 கிரேப்ஸை வேறு ஒரு 2-3 கிரேப்ஸை எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பியூர் வாட்டரில் போட்டு வச்சுருப்பீங்களா, வெறும் தண்ணியில், அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த திராட்சைகள் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகி இருக்க நிலையில இருந்து கொஞ்சம் பெருசா கிடக்க மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சு கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்து இருந்திருக்கும். இதே இது அந்த உப்பு கரைசல்லையோ இந்த சக்கரை கரைசல்லையோ போட்டு வச்சிருந்தேன் அந்த உலர் திராட்சை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதோட நிலையில இருந்து சுருங்கின மாதிரியா இருக்குமா. ஏன் அப்படின்னா அந்த சால்ட்டோட அந்த வாட்டர் அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகம், நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால அது வந்து சுருங்கி இருக்கும். புரியுதா? ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர்லாம் வாழ்ற அந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இல்லையா, வெறும் ஒரே செல்லுலால் வாழக்கூடிய அந்த உயிரினம், இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் மோஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா அந்த வாட்டரை எல்லாம் கெயின் பண்ணுமா. ஸோ இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு அந்த ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட் ரூட்டை வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுது இல்லையா. ஸோ இதுவுமே வந்து அப்சார்ப்ஷன்ஸ் ஆஸ்மாசிஸோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து செல் வால். பார்த்துக்கோங்க, செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்ல மட்டுமே காணக்கூடிய ஒரு செல். இது நம்மளோட ஹியூமன் பாடியில வந்து இருக்காது. நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா செல்லையும் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட் செல்லுல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குல்ல அதோட ஒரு அவுட்டர் கவரிங்கா தான் இந்த செல் வால் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியே இன்னொரு லேயரா இந்த செல் வால் வந்து இருக்கு இல்லையா. சோ இது மெயின் இந்த செல் வால், இந்த பிளான்ட் வால்ல வந்து மெயினாவே இந்த செல்லுலோஸ வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. இதான் இந்த செல்லை வந்து நல்லா உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு சிக்கலான பொருள். ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த செல் வால்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் கொடுக்குது, அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயிர் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் செல்ல வந்து அஸ்மாசிஸ் மூலமா தண்ணீரை வந்து லூஸ் பண்ணும்போது இந்த செல்வால்ல இருந்து அந்த செல் கண்டென்ட்டோட ஒரு உள்ளடக்கம் சொல்லுவாங்க இல்லையா, உள்ளடக்கம் வந்து ரொம்ப சுருக்கம் வந்து ஏற்படுமா. இந்த ஒரு நிகழ்வு தான், இந்த ஒரு ஹேப்பனிங் தான் பிளாஸ்மோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் வந்து பிக்சர்ல காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி 5.6 அப்படிங்கிறது ரியோ லீஃப் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் இந்த பர்டிகுலர் அந்த லீஃப் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும், அது கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் நம்ம அந்த லேயர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் லீஃப் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகேவா? இந்த ரியோ லீஃப் எடுத்துக்கோங்க, பீல் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல அந்த மைக்ரோஸ்கோப் அடியில அந்த ஸ்லைடை வச்சிருந்து எக்ஸாமின் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அதுல வந்து நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கிரானுலஸ் மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து ஒரு கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, ஒரு லேயர் மாதிரி. ஸோ அந்த கிரானுலஸ் அதுதான் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்ல வந்து கிரீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து குளோரோபில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுல வந்து இந்த ரியோ லீஃப் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன், நமக்கு இருக்க ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் என்னது, ஒரு சுகர் சொல்யூஷனோ ஒரு சால்ட் சொல்யூஷனோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லீஃப் வந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அது மேல மறுபடியும் அதை வச்சிருங்க. இந்த சொல்யூஷனை வந்து இது பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்க என்ன அப்படின்னா அந்த குளோரோபில் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த இது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சோ சுருங்கும், அந்த செல் வால்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் அந்த இது வந்து சுருங்கும். சுருங்குற அந்த நிகழ்வு என்னது, பிளாஸ்மோலிசிஸ் அப்படின்னு சொல்லும். சரியா? இப்போ என்னன்னா இப்படி பார்த்தோமா, இப்போ இந்த ரியோ லீஃப் எடுத்துட்டு போயிட்டு நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டுருங்க. போட்டா ஒரு கொதிக்கிற தண்ணியில ஆட்டோமேட்டிக்கா போட்டா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து செத்து போயிடும் இல்லையா. சோ இந்த செத்து போயிட்ட பிறகு மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டு அந்த ஸ்லைட் கடியில வச்சு மைக்ரோஸ்கோப் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா பாருங்க,
பார்க்கும்போது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன் ஏதோ ஒண்ணு நீங்க ஆட் பண்ணும்போது இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுமா, பிளாஸ்மோலிசிஸ் இந்த ஒரு நிகழ்வு அந்த சுருக்கம் ஏற்படுமான்னு பார்த்தா ஏற்படாது. ஏன்னா அந்த லீஃப் ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டனால செல்ஸ் எல்லாமே வந்து செத்து போயிடுச்சு, டெத் ஆயிடுச்சு. ஸோ டெத் செல்ஸ்ல வந்து அதால அந்த அஸ்மாலிசிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, தண்ணியை வந்து உள் இழுக்கவோ வெளி இழுக்கவோ வந்து பண்ண முடியாது. ஸோ பிளாஸ்மாலிசிஸ் அப்படிங்கறத வந்து இந்த டெட் லீஃப்ல வந்து பண்ணாது. அதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு செல்லு வந்து உயிரோடு இருக்கும் போதுதான் இந்த பிளாஸ்மோலிசிஸ் நிகழ்வு வந்து ஏற்படும். ஒரு டெட் செல்ஸ்ல வந்து இந்த பிளாஸ்மோலிசிஸ் வந்து ஏற்படாது. அது செத்து போச்சு, செத்து போன பிறகு எப்படி வேலை வேலை பார்க்காது இல்லையா. ஸோ இதுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எல்லா பொதுவாவே ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல வந்து 3 ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். என்னது? பிளாஸ்மா மெம்பரேன், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி இவ்வளவு நேரம் பிளாஸ்மா மெம்பரேன் பத்தி என்ன ஏது அப்படின்னு போதுமான அளவு அலசி ஆரஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து நியூக்ளியஸ். இது ரொம்பவே சின்ன டாபிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? நியூக்ளியஸ்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப செல்ல வந்து பாக்குறோம் இல்லையா, இதுக்குன்னு ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சரை டீப்பா பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்லோட மைய பகுதியில சென்டர் பாயிண்ட்ல ஒரு டாட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுதான் இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது. இது என்ன சின்ன புள்ளி தானே அப்படின்னு பார்த்து நீங்க சும்மா விட்டுறக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபுல் ஓவரால் செல்லுலயே சின்ன புள்ளி மாதிரி தெரியும், ஆனா அதையுமே நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ இந்த சென்டர் வால்ல இருக்கக்கூடியது அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும். அந்த டார்க் கலர்ல வந்து தனியா நமக்கு தெரியுதுல, அப்புறம் புள்ளி மாதிரி ஒரு பொட்டு வச்ச மாதிரி. ஸோ டாட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது டபுள் லேயர் கவரிங். பாருங்க, செல் வால்க்கே பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு கவரிங் இருக்கு, இதுலயுமே நியூக்ளியஸ்க்கு டபுள் லேயர் கவரிங்ல இருக்கு. ஸோ அதாவது நியூக்ளியஸ் மெம்பரேன் அப்படிங்கிறது. இந்த நியூக்ளியஸ் மெம்பரேன்ல நிறைய போர்ஸ் இருக்குமா. போர்ஸ் அப்படின்னா குட்டி குட்டி துளைகள், குட்டி குட்டி ஹோல்ஸ், ஓட்டைகள் எல்லாம் சொல்லலாம். ஓகேவா? இந்த போர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து உள்ள வந்து வெளியே போறதுக்கு இந்த போர்ஸ் மூலியமா தான் வந்துட்டு போகும். சரியா? ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா எந்த நியூக்ளியஸ் வந்து குரோமோசோம் அப்படின்றது இருக்கு பார்க்க முடியும் நம்மளால. குரோமோசோம் ஜூம் பண்ணி பார்த்தா குரோமோசோம் பார்க்க முடியும். குரோமோசோம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ராட் ஒரு ஷேப் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். இந்த குரோமோசோமை எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம செல்ல வந்து டிவைட் பண்ணதான் பார்க்க முடியும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தானே, அதனால நம்ம வந்து வெளி தோற்றத்துல பார்க்க முடியாது. ஒரு செல்ல கட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் குரோமோசோம்ஸ் இதெல்லாமே இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த குரோமோசோமை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுல வந்து டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன் இருக்கிறது வந்து சொல்றாங்க. டிஎன்ஏல வந்து ஒரு ஃபங்க்ஷனல் செக்மெண்ட் தான் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா புத்தி அப்படியே வந்திருக்கு, அம்மா மாதிரியே கோபப்படுறாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பரம்பரை ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஜீன் எங்க இருந்து வருது? டிஎன்ஏ வருது. டிஎன்ஏல ரிசர்ச் பண்ணி பார்த்தா பேரண்ட்ஸோட வரலாறு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சலாம். வரலாறுனா என்னது? அம்மா அப்பா யாரு. இப்ப குழந்தையோட டிஎன்ஏ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அம்மா யாரு அப்பா யாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ் டிஎன்ஏ எடுத்து பாத்தீங்களா, அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க இல்லையா. டிஎன்ஏ வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளால அந்த பேரண்டோட அந்த ஐடென்டிக்கல் இது என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த பேரண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? இது எல்லாமே வந்து செல்ல வந்து டிவைட் பண்ணும்போது பார்க்க முடியும். ஒருவேளை செல்ல டிவைட் பண்ணலன்னா டிஎன்ஏ வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் குரோமேட்டிக் மெட்டீரியல் வந்து இருக்கும். குரோமேட்டிக் மெட்டீரியல் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு பிக்சர்ல காமிக்கிறேன், அப்படியே சுருண்டு 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 ஒரு பெரிய த்ரெட் மாதிரி காட்சி கொடுக்குது. அதுல இருந்தா டிஎன்ஏ வந்து அப்படியே வர்றது நம்மளால பார்க்க முடியும். சரியா? குரோமோசோம், குரோமேட்டிக் மெட்டீரியல், அதுக்கப்புறமா டிஎன்ஏ. ஒரு வளைவு மாதிரி பார்க்க முடியும். ஒரு சின்ன டாட்டுக்குள்ள இப்படி இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு சயின்ஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா இது எல்லாமே. சோ ஒரு சின்ன டாட்டுக்குள்ள பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. இந்த செல் டிவைட் ஆகும் போது இந்த குரோமேட்டிக் மெட்டீரியலா என்ன ஆகுனா ஒரு ஆர்கனைஸா குரோமோசமா வந்து மாறிடுதான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ரோலா வந்து செல்லுலார் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் என்ன, சிங்கிள் செல்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்ம் பண்ணி 2 புதிய செல்ஸ் உண்டாக்குறது தான் இந்த நியூக்ளியஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை. பாக்டீரியா மாதிரி ஒரு சில சம் ஆர்கானிசம்ஸ்ல வந்து நியூக்ளியர் ரீஜனே வந்து ரொம்ப கம்மியா இருக்குமா. சோ இந்த மாதிரி அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன் வந்து கம்மியா இருக்கறனால தான் இந்த நியூக்ளியர் ரீஜன் கம்மியா இருக்கு. இப்படி அன்டிஃபைன் நியூக்ளியர் ரீஜன் எல்லாத்துலயுமே ஒரு நியூக்ளியரிக் ஆசிட் வந்து இருக்கு. சோ அதான் வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செல்ஸ் கம்மியா இருக்க நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாமே ப்ரோகாரியாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிசம்ஸ் வந்து செல்ஸ்ல வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து
யூக்ரியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ரியாட்டிக்ஸ், யூக்ரியாட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் ப்ரோக்ரியாட்டிக் செல்ல வந்து சைட்டோபிளாசம் ஆர்கனலிசிஸ்மே வந்து அந்த அளவுக்கு இருக்கானா, ரொம்ப லேக் ஆஃப் தான் இருக்குமா. அதே மாதிரி யூக்ரியாட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து சைட்டோபிளாசம்ஸ் ஆர்கனலிசிஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது. சைட்டோபிளாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த செல்ல வந்து பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு ஃப்ளூயிடால நிறைய லிக்விட் ஃப்ளூயிடால நிறைய நிரப்பப்பட்டிருக்கும். அதுதான் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிக்சரை வந்து பாருங்களேன், இதுல பார்த்தாவே தெரியும். இந்த லார்ஜர் ஸ்பேஸை வந்து இந்த செல்லுல முக்காவாசி ஒரு இடத்த ஆக்கிபை பண்றது எது அப்படின்னு பார்த்தா இந்த சைட்டோபிளாசம் அப்படின்றதுதான். இந்த சைட்டோபிளாசம்ல நிறைய செல் ஆர்கனாலிசிஸ் வந்து இருக்கு. இந்த நிறைய செல் ஆர்கனாலிசிஸ் இருக்கு. அந்த நிறைய செல் ஆர்கனாலிசிஸ்ல ஒவ்வொரு ஆர்கனாலிசுமே அதுக்கு உண்டான ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன், அந்த செல்லுக்கு உண்டான தேவைகளை வந்து நிறைவேற்றம் வந்து பண்ணிட்டே வந்து இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ரியாட்டிக் யூக்ரியாட்டிக் செல்லை பத்தி மறுபடியும் சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இந்த ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ்ல வந்து நியூக்ளியர் ரீஜன் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரிதான் மெம்பரேன் பவுண்டமே வந்து, அப்புறம் இந்த செல் ஆர்கனலைசஸ் இது எல்லாமே வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ்ல இல்ல. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே யூக்ரியாட்டிக் செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு, மெம்பரேன் என்க்ளோஸ் ஆர்கனலைசிஸும் இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தா வைரஸா. ஸோ இந்த வைரஸ்ல வந்து இந்த மாதிரி மெம்பரேன் எல்லாமே வந்து மெம்பரேன் வந்து இல்லாம இருக்கு. சோ ஒரு உயிர் உள்ள அந்த உடம்புக்குள்ள இந்த வைரஸ் வந்து போகும்போது அதோட செல்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வெளியே வருமா. இப்ப நமக்கு திடீர்னு ஒரு கோல்ட் ஆயிடுச்சு, ஒரு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட சிம்டம்ஸ் வந்து கோல்ட் ஃபீவர். ஆனா அந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ள வந்து கண்டிப்பா ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்து உள்ள போயிருக்கணும். போயிட்டு அந்த வைரஸ் என்ன ஆகும்னா மத்த இருக்கக்கூட செல்ஸ் எல்லாமே அரிச்சு சரிச்சு அது நிறைய மல்டிப்ளை பண்ணிட்டு நிறைய இப்ப வைரஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, வைரஸ் அஃபெக்ட் ஆன செல்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு தான் ஒரு சிம்டம்ஸ, ஒரு அறிகுறிய, உங்களுக்கு கோல்டு வந்திருக்கு, ஃபீவரா இருக்குன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு அறிகுறியை வந்து வெளியப்படுத்தும். சோ உடனே அதோட சிம்டம்ஸ் வந்து வெளியப்படுத்தாது, உள்ள போயிட்டு அதோட செல்ஸை வந்து வீரியத்தை அதிகப்படுத்திட்டு தான் அந்த வைரஸோட அட்டாக் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரவிச்சு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல உட்காந்துட்டு இருந்தீங்க 2 வருஷம் இல்லையா. சோ இது மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடத்திட்டு இருந்தீங்க. இந்த வைரஸ் வந்து உடனே ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு உடனே வந்து அந்த அறிகுறி காமிக்காது. கோல்டு, காய்ச்சல் வர்றது அதெல்லாம் காமிக்காது. கிட்டத்தட்ட 15 days வந்து எடுத்துக்குமா. எடுத்த பிறகுதான் அதோட உள்ளேயே அரிச்சு உறுப்புகள் எல்லாம் அரிச்சு டெத்துக்கு போகும்போது ஆஹா இவங்க கொரோனா பேஷண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் நமக்கு வந்து எப்படி அரிக்குது சிம்டம்ஸ் உடனே காமிச்சு, இப்போ ஒரு கையில வந்து பிளேட் அளவு கீறிட்டோம்னா ஒரு ரத்தம் வந்துருது. சோ ஐயோ ரத்தம் வந்துருச்சு, நம்ம பிளேட்ல கீறிட்டோமே, ஏதோ அடிபட்டுருச்சு, நமக்கு உடனே தெரிஞ்சிருது. ஆனா அந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் உள்ள போயிட்டு அது செல்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லா உள்ள உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு அந்த அறிகுறி காமிக்கிறதுனால இந்த வைரஸ் வந்து ரொம்ப வீரியம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த ஒரு டேப்லெட் காலம் வந்து பாருங்களேன். வந்து உங்களுக்கு ஆன்சரோட கொடுத்துருக்கேன். பட் இதுல ஒரு சில ஸ்பேஸ்ல ஆன்சர் இல்லாம இருக்கு. ஸோ 2 மார்க்ல கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளுக்கு டிஃபரன்சியேஷன் செய்தி வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து செல் ஆர்கனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பார்ட்ல இருந்து பார்த்தோம் இல்லையா. சோ எல்லா செல்ஸுக்குமே மெம்பரேன் வந்து தனித்தனியா பிரிக்கப்படுது. எதுல இருந்து? எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து அதோட கண்டென்ட் வந்து தனியா பிரிக்கப்படுது. செல்ஸ்லயே பல விதமான ஷேப்ஸ்ல எல்லாமே இருக்கு இல்லையா. லார்ஜர், காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் இருக்கு, மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ் செல்ஸ், இது மாதிரி நிறைய வகை இருக்கு. இது எல்லாத்துக்குமே அந்த செல்ஸ் மட்டும் இருந்தா மட்டும் போதாது, அது கூட சேர்ந்து ஒரு சில கெமிக்கல் ஆக்டிவிட்டியும் வேணும். எதுக்காக? அந்த காம்ப்ளிமெண்டட் ஸ்ட்ரக்சர், அது ஃபங்க்ஷன்ஸ் வந்து செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து தேவைப்படுது. சோ இந்த மாதிரி ஆக்டிவ் தனித்தனியா பண்ணணும். ஒவ்வொரு செல் ஒவ்வொரு வகையா பண்ணணும். நான் சொன்னாலே அவன் உடம்புல ஹியூமன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம் தெரியுமா. சோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஃபேட்டுக்குன்னு ஒரு தனி செல்ஸ் இருக்கு, மசில்ஸ்க்குன்னு ஒரு தனி செல்ஸ் இருக்கு, போனுக்குன்னு ஒரு தனி செல்ஸ் இருக்கு. சோ இதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனை ஒவ்வொரு செல்ஸ் வந்து தனித்தனியா பண்ணணும். ஈச் செப்பரேட் பண்ணி அதோட வேலைகளை வந்து பகுத்தறிந்து பண்ணணும் இல்லையா. சோ இதுக்கு எல்லாமே யூஸ் பண்றது என்ன, அந்த செல்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா மெம்பரேன் பவுண்டட் அப்படின்ற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்குமா. மெம்பரேன் பவுண்டட் தான் நம்ம வந்து ஆர்கனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ தனித்தானே வந்து யூஸ் பண்ணிக்கிறது. சோ இந்த ஆர்கனலைசிஸ் வந்து இந்த ப்ரோக்ரியாட்டிக் அண்ட் யூக்ரியாட்டிக் செல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஆர்கனைசேஷன் நம்மளால வெறும் கண்ணெல்லாம் பார்க்க முடியாது.
பொதுவாகவே செல்ல வந்து வெறுங்கனால பார்க்க முடியாது, ஒரு நார்மல் மைக்ரோஸ்கோப்ல கூட பார்க்க முடியாது. இது வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜூம்ல வந்து பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் இந்த செல் ஆர்கனாலிசிஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில செல் ஆர்கனாலிசிஸ் பத்தி, மெயினான ஆர்கனாலிசிஸ் பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்ப வந்து வரிசையா வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது, அப்புறம் கோல்ஜி அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது, லைசோசோம்ஸ் அப்படிங்கிறது, மிட்டோசாண்ட்ரியா அப்படிங்கிறது, பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செல்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட இது இருக்கு நமக்கு செல் பாடியில. கோடிக்கணக்கான செல்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆனது நம்மளோட ஹியூமன் பாடி. ஸோ கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லபடியா நடத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆர்கானிசஸ் எல்லாமே நமக்கு செல் ஆர்கானிசஸ் எல்லாமே நம்மளோட உடம்புல வந்து தேவை. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது, ஷார்ட்டா வந்து ER அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பிக்சர் நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நம்ம பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் நிறைய டிஃபரன்ஷியேட் வந்து இருக்கும். இது கொஞ்சம் ராவா போகும், பட் பார்ட் 1 ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். ஏன்னா இதோட ஃபுல் தியரிட்டிக்கல் பேசிஸாவே வரும். அது வந்து ப்ராக்டிக்கல் பேசிஸ்ல வந்து நிறைய வந்துச்சு. அதனால தான் 2 வீடியோ நான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டேன். சரியா? இந்த பிக்சர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் முதல் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஓகே இதுதான் இந்த பார்ட்ஸ் அப்படின்ட்டு எக்ஸாம் டைம்ல வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன்னா இது, செல் வால்னா இது, நியூக்ளியர்னா இது, சைட்டோபிளாசம்னா இது. ஸோ இது மாதிரிலாம் வந்து பாத்துக்கோங்க. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? சூப்பர். ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட செல்ல வந்து ரொம்ப லார்ஜா ஒரு நெட்வொர்க் மெம்பரேனா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மெம்பரேன் பாண்ட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய டியூப்லெஸ் மாதிரி வந்து இருக்கும். இந்த இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஸோ அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சேமா தான் இருக்கும். ஸோ இந்த ERல வந்து முதல் 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது, இன்னொன்னு சாஃப்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ பேர்லயே நமக்கு வந்து வித்தியாசம் தெரியுது. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ரஃபா இருக்கும். நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது பரப்பர அப்படின்ட்டு கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா இதுல வந்து இந்த ரிபோசோம்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் மேல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த படத்தை பாருங்களேன். இது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுல வந்து புள்ளியா இருக்கு தெரியுமா, ஒரு பரப்பரன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கற மாதிரி. சோ இந்த புள்ளிகள் எல்லாமே தான் ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு செல் ஆக்டிவா இருக்கு, ஒரு செல் உயிரோட இருக்குன்னா இந்த மாதிரி உயிரோட இருக்கக்கூடிய செல்ஸ்ல எல்லாமே இந்த ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரி, அந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா? சோ இதுதான் வந்து புரோட்டீனை மேனுஃபேக்சர் பண்ணுது. சோ மேனுஃபேக்சர் ஆன புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா, அந்த செல்லுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைகள் இருக்கோ, அதோட புரோட்டீன் சத்துக்கள் தேவை இருக்கோ அது எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்பி வைக்குது. சோ இது பண்றதுக்கு தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட். ஓகே, சாஃப்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இட் ஹெல்ப்ஸ் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபேட் மாலிகுல். இது வந்து சாஃப்டா இருக்கிறதுனால ஃபேட் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஸோ நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃபேட் மாலிகுல்ஸ் அதுக்கப்புறம் லிபிட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த சாஃப்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சில புரோட்டீன்ஸ் அண்ட் லிபிடம்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் இன் செல் மெம்பரேன் நல்லா பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் மெம்பரேன் பயோஜெனசிஸ் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு சில இது இருக்கு இல்லையா, புரோட்டீன் லிபிடமிஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்சைம்ஸா ஹார்மோன்ஸா வந்து சேஞ்ச் ஆயிருமா. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எப்பவுமே ஒரு நெட்வொர்க் சிஸ்டமா தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது இல்லையா? இதனால ஒரு முக்கியமா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, டு சர்வ் அஸ் சேனல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு நடுத்தரத்துல இருந்து வேலை பார்க்குதுன்னு சொல்லலாம். அது எஸ்பெஷலா புரோட்டீனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்பவே வேலைப்பாடுகள் பார்க்குது. அதாவது ப்ரோட்டீனை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு கொண்டு போறதுக்கு இது மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டியும் ஒரு செல்லுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்காகவும் இந்த வந்து நல்லபடியா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா, அந்த செல்லுக்குள்ள ஏதாவது இந்த ட்ரக்ஸோ பாய்சனஸோ ஏதாவது உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதை வந்து அந்த பாய்சனான ஒரு விஷயத்த வந்து டீடாக்சிஃபை பண்ணுது. அதை நச்சுத்தன்மை எல்லாமே நீக்கி கொடுக்குது. இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதை வந்து
இஆர் செய்து, அதாவது சாஃப்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து செய்யுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து கோல்ஜி அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது யாரு, கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா கேமலினோ கோல்ஜி அப்படின்றது. இதுல வந்து மெம்பரேன் பாண்டட் வெசிகல்ஸ் அப்படின்றது இருக்கான். வெசிகல்ஸ் அப்படின்னா அந்த கொப்பளங்கள் மாதிரி இருக்கும். நம்ம படத்தை காமிக்கிறேன் இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் இந்த கோல்ஜி அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று ஒரு ஈச்சர் மாதிரி. ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த ஒரு மெம்பரேன் வந்து இஆர் மெம்பரேன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வெசிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெசிகல்ஸ் அந்த கொழுப்பு கட்டிகள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, பேக்கிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த கோல்ஜி அப்பரேட்டஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது செல்குள்ள. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து லைசோசோம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு மெம்பரேன் பார்டர், ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்குமா, அதாவது ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி இருக்குமா. அந்த பாக்கெட்ஸ் எல்லாமே இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். இந்த படத்தில் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து லைசோசோம்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இந்த கழிவு பொருட்கள் எல்லாமே இந்த செல்குள்ள வரும் நான் சொன்னேன் இல்லையா, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி கழிவு பொருட்களை, அதுக்கப்புறம் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகள் எல்லாமே நல்லா சாப்பிட்டு இது பண்ணி டைஜஸ்ட் பண்றதுல இது ரொம்பவே ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட செல்லுக்கு. சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆனாதான் ஆரோக்கியமான உடம்புன்னு சொல்ல முடியும். ஸோ இதோட வேலையை வந்து லைசோசோம்ஸ் வந்து பண்ணுது. இந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸில் வந்து செல் ஏதாவது இன்னும் உள்ளே வந்துருச்சு, ஏதாவது நம்ம சாப்பிடும் போது அது வழியாக கெட்ட பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த கெட்ட பாக்டீரியா வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது பார்க்கும், இது நம்ம உடம்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாக்டீரியாவே இருக்கே, ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்கே, நம்மளோட உடம்புக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உள்ளே வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு அது பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ நல்லா அதை பிரேக் டவுன் பண்ணுமா, அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் பண்ணி இப்படியாவது வெளியே தள்ளிடணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பெருசாக இருந்தால் வெளியே தள்ள முடியாது. ஸோ பிரேக் டவுன் பண்ணாதான் வெளியே தள்ள முடியும் இல்லையா, அதோட போர்ஸ் ஹோல்ஸ் வழியா. ஸோ அதனால வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணுது. இது ரொம்ப ஸ்ட்ராங், இதால பண்ண முடியும். ஏன்னா இது கிட்ட ஸ்ட்ராங் பவர்ஃபுல் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால தான் இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே பிரேக் டவுன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு செல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லைசோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பர்ன் பண்ணி அண்ட் என்சைம்ஸ் டைஜஸ்ட் ஆக்கிருமா தானே ஒரு செல்லில். ஸோ இந்த என்சைம்ஸை வந்து சூசைட் பேக்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். ஏன்னா உள்ள தாக்கிடுச்சு அப்படிங்கும்போது பர்ஸ்ட் அவுட் ஆயிரும் இல்லையா, ஸோ அதுக்காக சூசைட் பேக்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து மிட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது. இதை வந்து பவர் ஹவுசஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுக்கே ஒரு பவர் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா இந்த மிட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது. இதுல வந்து மொத்தம் 2 மெம்பரேன் கவரிங் இருக்கு. ஒன்று வந்து அவுட்டர் மெம்பரேன் கவரிங், இன்னொன்று வந்து இன்னர் மெம்பரேன் கவரிங். அவுட்டர் மெம்பரேன் கவரிங்ல வந்து போரஸ் இருக்கு, அதாவது சிறிய சிறிய துளைகள், அந்த துவாரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹோல்ஸ் மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அவுட்டர் மெம்பரேன் கவரிங்ல வந்து காணப்படுது. இன்னர் மெம்பரேன் கவரிங்ல எப்படி இருக்குன்னா ரொம்ப டீப்பா ஃபோல்டட் ஆயிருக்குமா. இந்த ஃபோல்டர் எல்லாமே எங்க இருக்குன்னா இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஏடிபி அப்படிங்கிறது அடினோசைன்ஸ் ட்ரைஃபோஹேட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்துது. இந்த ஏடிபி செல்லுக்கு ஒரு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஏடிபி செல் முக்கியம் எதுக்குன்னா எனர்ஜியை வந்து செல்லுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏடிபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்லுக்கு வந்து நம்ம நிறைய எனர்ஜி தேவைப்படும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்கல் ரீதியாவோ கெமிக்கல் ரீதியாவோ இந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. ஸோ இந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மிட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய அந்த ஏடிபி அந்த இது வந்து செக்மெண்ட் வந்து இந்த எனர்ஜிலாம் சேவ் பண்ணி வச்சுப்பான். அது மூலியமா தான் நம்மளோட அந்த பாடிக்கு வந்து இந்த எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஏடிபி வந்து என்ன பண்ணும், எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கும் எனர்ஜி எல்லாமே. ஸோ பாடிக்கு தேவைப்படும் போது இது வந்து ரிலீஸ் பண்ணி விடும். ஓகேவா. இந்த மிட்டோகாண்ட்ரியால ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆர்கனைசஸ் இருக்கு. என்னன்னா இதுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு டிஎன்ஏ இருக்கு, ஒரு ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மிட்டோகாண்ட்ரியா வந்து தன்னைத்தானே ஒரு புரோட்டீன்ஸ் வந்து அதால வந்து உருவாக்கிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போற வந்து பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அனிமல் செல்ஸ்ல வந்து இருக்காது. அனிமல்ஸ் மீன்ஸ் நம்ம ஹியூமன் செல், நம்ம ஹியூமன்ஸும் ஒரு அனிமல்ஸ் தானே. ஓகேவா. நம்ம அந்த ஹியூமன் செல்ல வந்து பார்க்க முடியாது. இது வந்து பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். இது வந்து 2 டைப் ஆஃப் பிளாஸ்டிசிஸ் இருக்கு. ஒன்று வந்து
குரோமோபிளாஸ்டிசிஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து லியூகோபிளாஸ்டிசிஸ் அப்படிங்கிறது. குரோமோபிளாஸ்டிஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்கும், லியூகோபிளாஸ்டிஸுக்கு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ஸோ குரோமோபிளாஸ்டிசிஸ் இதில் வந்து இந்த பிக்மெண்ட் இருக்கு, அந்த பிக்மெண்ட் பேர் வந்து குளோரோஃபில் அப்படிங்கிறது. இது வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் இருக்கு இல்லையா பிளான்ட்ல, அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். இந்த குளோரோபிளஸ்ல வந்து எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் பிக்மெண்ட்டும் நம்மளால வந்து பார்க்க முடியும். இதை தாண்டி இந்த குளோரோஃபில் தாண்டி எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் பிக்மெண்ட் நம்மளால வந்து பார்க்க முடியும். இதே இது இன்னொரு பக்கம் லூகோபிளாஸ்ட் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்டார்ச், ஆயில், புரோட்டீன் கிரானுலசிஸ் எல்லாமே வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. அப்புறம் இந்த இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு நியூமரஸ் மெம்பரால அந்த உருவாக்கப்பட்டது. ஸோ குளோரோபிளாஸ்ட்னால உருவாக்கப்பட்டது. அது வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிஸுமே ஸ்ட்ரக்சர் பார்க்க கிட்டத்தட்ட இந்த மிட்டோசோண்ட்ரியா இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு கூட ஒரு தனி டிஎன்ஏ, தனி ரைபோசோம்ஸ் எல்லாமே வந்து இருக்கான். நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேக்குலஸ் அப்படிங்கிறது. இது ஒரு ஸ்டோரேஜ் சாக்ஸ், பாக்கெட்ஸ் அப்படின்னு மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து அனிமல்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் வேக்குலஸ் அப்படிங்கிறது. ஆனால் பிளான்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னா, அந்த பிளான்ட்ஸ் எடுத்துட்டு அந்த சென்டர் வேக்லோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50-லேருந்து 90% ஆஃப் செல் வந்து இதுவே வந்து ஆக்குபை பண்ணிருக்குமா. ஃபுல்லாக அது படத்தில் காமிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணியிருக்குமா. ஸோ இதில் வந்து நிறைய அந்த செல் சாப் தான் ஒரு வகையான லிக்விட் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உயிர் வாழ்றதுக்கு, பிளான்ட்ஸ் வந்து உயிர் வாழ்றதுக்கு நிறைய சப்ஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டண்டான நிறைய சப்ஸ்டன்ஸை வந்து இந்த வேக்குலஸ் வந்து சேர்த்து வைக்குது, சேமிச்சு வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம், அமினோ ஆசிட், சுகர், நம்ம வேரியஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ், ப்ரோட்டீன் இதெல்லாம் ரொம்ப தேவை. எல்லாமே இந்த வேக்குலஸ் வந்து சேர்த்து வச்சுக்குது. இந்த சிங்கிள் செல் அமீபாலாம் இருக்கு இல்லையா, இது பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய வேக்குலஸ் வந்து கண்டெய்னாக இருக்கும். ஏன்னா இந்த அமீபா வந்து இந்த வேக்குலஸ் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அமீபா வந்து தன்னைத்தானே ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணிக்கக்கூடியது. ஸோ இதை வந்து சாப்பிடும். அதே மாதிரி இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸில் வந்து இந்த வேக்குலஸ் வந்து ரொம்ப ஒரு வைட்டல் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது எதை பண்ணுதுன்னா, எக்ஸ்பெல்லிங் த எக்ஸஸ் வாட்டர், ஒரு எக்ஸஸ் வாட்டரை வந்து ஃபில்லியாக வெளியே அனுப்பிச்சிடுது. அதுக்கப்புறம் சம் வேஸ்ட் ஃபார்ம் செல்லில் ஏதாவது வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலுமே அதுவும் நல்லா கரெக்டாக தூர்வாரி வெளியே அனுப்பிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதான் வந்து வேக்குலஸோட வேலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், நீங்கள் மறக்கக்கூடாது. டபுள் மெம்பரைன் பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்து எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நியூக்ளியஸ்ல இருக்கு, மிட்டோசாண்ட்ரியால இருக்கு, பிளாஸ்டிசிஸ்ல இருக்கு. சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் எதெல்லாம் இருக்கு, சிங்கிள் மெம்பரைனா எது இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா, வேக்குலஸ், ரைபோசோம், லைசோசோம்ஸ், கோல்ஜி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் வந்து சிங்கிள் மெம்பரைன் பாண்ட். மெம்பரே இல்லை, ஓகே, மெம்பர்லெஸ் எது அப்படின்னு பார்த்தா ரைபோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரோசோம்ஸ் அப்படிங்கிறது. நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக் இந்த லெசன்ல என்ன அப்படின்னு பார்த்தா, செல் டிவிஷன் அப்படிங்கிறது. ஒரு புது செல் எதுக்கு உருவாகும் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வளர்றதுக்கு, இல்லைன்னா ஒரு பழைய செல்லு வந்து இறந்து போயிடுச்சு, இல்லைன்னா ஒரு ரொம்ப பழசாயிடுச்சு, அதால எதுவும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இந்த செல்லு வந்து இன்ஜூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செல் டிவிஷன் ஏற்படும். செல் வந்து ஒன்று வந்து ரெண்டா வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு மொத்தம் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மிட்டாசிஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து மியாசிஸ் அப்படிங்கிறது. மிட்டோசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு ப்ராசஸ்ல செல் வந்து டிவிஷன் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த செல் எதுக்காக டிவைட் ஆகுதுன்னா, அது வந்து வளரணும், ஒரு குரோத்துக்காக மட்டும் தான் டிவைட் ஆகுது. இது வந்து மிட்டோசிஸ் செல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே, எல்லா செல்லுமே இது வந்து ஒரு மதர் செல் தான், ஃபாதர் செல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா செல்லுமே தன்னைத்தானே குட்டி போட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும், டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஸோ அந்த ஃபாதர் அப்படிங்கிற இங்கே வேலையே கிடையாது. ஸோ எல்லா செல்லுமே வந்து மதர் செல் தான். எல்லா பிறக்க போற குழந்தைங்களுமே டாட்டர் செல் தான். சூப்பர்ல, எல்லா செல்லுமே மதர் செல், அதுக்கு பிறக்க போற குழந்தைங்க எல்லாமே டாட்டர் செல் தான். ஸோ டாட்டர் செல் ஆனவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அது மதர் ஆகும், மறுபடியும் அது 2 குட்டி போடும், அந்த 2 குட்டி டாட்டர் செல் ஆகும். சூப்பர்ல. ஸோ இதே மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் வந்து அது உருவாக்கும். இந்த டாட்டர் செல்க்கு வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சேமா இருக்கும்.
எவ்வளோ மதர் செல்க்கு இருக்கோ அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து இந்த குரோமோசோம் வந்து சேமாக இருக்கும். ஸோ இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தா டு ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூ. நம்ம டிஷ்யூவில் ஏதாவது ஒரு சதைகீழ வந்து ஏதாவது ஒரு டியர் ஏற்பட்டுடுச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சு, சரி வரல, கிழிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த டைமில் இந்த செல்ஸ் எல்லாமே 2 3 மடங்கி மல்டிப்ளை ஆகி இந்த மிட்டோசிஸ் மூலியமாக நம்மளோட ஆர்கனிசம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மியோசிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து 2ஆ தான் டிவைட் ஆகும். ஒரு மதர் செல் 2 டாட்டர் செல். ஆனால் இது வந்து அப்படிலாம் டிவைட் ஆகுது, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு செல் இதாகுது இல்லையா, இது வந்து மொத்தம் 4 செல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஆனால் இந்த குரோமோசோம்ஸ்லாம் ரொம்ப ஹாஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி தான் பொண்ணுக்கு இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஹாஃபாக ஒன்று அங்கே பாதி இங்கே பாதி இந்த மாதிரி வந்து ஏடா கூடமாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அப்படியே சுற்றி வளைச்சி பார்த்த மாதிரி இருக்கலையா, சூப்பர். ஓகே, உங்களுக்கு வந்து மேபி உங்களோட கன்வீன்ஸ்க்காக நான் வந்து 2 பாட்டாக போடுறேன். இன்னொன்று என்னென்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பட் நான் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் வரல அப்படின்னால சொல்லலை. ஸோ இனிமேல் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.